பண்டாரவளை பூனாகலை நகரங்களுக்கு இடையிலான பஸ் சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூனாகலை பிரதேச மக்களின் குற்றச்சாட்டை அடுத்து நியூஸ் ஃபர்ஸ்ட் இது குறித்து தனது கவனத்தை செலுத்தியது. பண்டாரவளையிலிருந்து பூனாகலையை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று கடந்த 4ஆம் தேதி விபத்துக்குள்ளானதில் 10 பேரின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் பலர் பதுளை மற்றும் தியத்தலாவ ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிக கொடூரமான பஸ் விபத்தாக இது பதிவாகியுள்ளது. இந்த விபத்து இடம்பெற்று இன்றுடன் 6 நாட்கள் கடந்த போதிலும் பண்டாரவளை மற்றும் பூனாகலை ஆகிய நகரங்களுக்கு இடையில் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். விபத்து இடம்பெற்ற நாளிலிருந்து இன்று வரை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். பூனாகலையிலிருந்து பண்டாரவளை நோக்கி அதிகாலை 6 மற்றும் 6:20க்கு பயணத்தை ஆரம்பிக்கும் பஸ் சேவைகளும் பண்டாரவளையிலிருந்து பூனாகலையை நோக்கி மாலை 7 மற்றும் 7:20க்கு பயணத்தை ஆரம்பிக்கும் பஸ் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூனாகலை விபத்துக்கு பிறகு பஸ் விபத்துக்கு பிறகு காலையில் 6 மணிக்கு பஸ் இல்லை, 6:20 பஸ் இல்லை, 6:40 பஸ் இல்லை, 7 மணிக்கு தான் முதல் பஸ் இருக்கு. அதனால ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளுக்கோ வேலைக்கு காலையில் வரவங்களுக்கோ சீசன் எடுத்து வரையலாம இருக்கு. எங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் அந்த நாள்ல இருந்து எங்களுக்கு ஒழுங்கா பஸ் இல்லை. அதனால எங்களுக்கு ஸ்கூலுக்கு வர்றது கஷ்டமா இருக்கு, வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸ்கூலுக்கு போறதுக்கு கொஞ்சம் பஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வராங்க, அவங்களுக்கும் பஸ் இல்லை இந்த ஆக்சிடென்ட்னால. பூனாகலை நகரிலிருந்து பண்டாரவளையை நோக்கி அதிகாலை மற்றும் பிற்பகல் வேளையில் இடம்பெறுகின்ற இறுதி பஸ் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளமையினால் பாடசாலை மாணவர்கள், தொழிலாளர்கள் என சகல தரப்பினரும் பலதரப்பட்ட அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். 6 மணிக்கு பஸ் இல்லை, 6 மணிக்கு காலைல 6 மணி 6:30 மணி காலைல பஸ் இருந்தால் தான் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வரதுக்கு லேசாக இருக்கும். அதே மாதிரிக்க இங்கே பண்டாரவளையில் 6 மணிக்கு பஸ் இருந்தால் தான் அங்கே பூனாகலைக்கு டீச்சர்ஸ் வரதுக்கும் டீச்சர்ஸ் அந்த உரிய நேரத்துக்கு படிச்சு கொடுக்குறதுக்கு லேசாக இருக்கும். கடையில் வேலை செய்கிறோம், அன்றைக்கு போகிறதுக்கு கடைசி பஸ் இருக்குது 7:20க்கு தான். அதனால 6 பஸ் இல்லை, 7 பஸ் இல்லை. இப்போ ஆள்லாம் இப்போ ஆட்டோ எடுத்து தான் போகிறாங்க. ஆட்டோவுக்குன்னா 700-800 ரூபா தான் போகுது. இப்படியே டெய்லி போய்கிட்டு தான் நாங்கள் எப்படி பிழைக்கிறது? இந்த பிரச்சனை குறித்து பண்டாரவளை பஸ் டிப்போவுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த 4ஆம் தேதி பண்டாரவளையிலிருந்து பூனாகலையை நோக்கி பயணித்த பஸ் விபத்துக்குள்ளானதை அடுத்து தமது ஊழியர்கள் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி வருவதாக பண்டாரவளை டிப்போவின் அதிகாரியொருவர் குறிப்பிட்டார். பிரதேசவாசிகள் தமது டிப்போ ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பட்சத்தில் வழமை போன்று மீண்டும் குறித்த பஸ் சேவைகளை ஆரம்பிக்க தாம் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார்.